வணக்கம். இன்றைக்கி 7ஆம் வகுப்பு 6வது லெசனில் தகவல் செயலாக்கத்தில் இன்றைக்கி 6வது கணக்கு பார்ப்போம். ஏற்கனவே 5 கணக்குகளை பார்த்தாச்சு. இன்றைக்கு 6வது கணக்கை நம்ம பார்க்குறோம். இந்த 6வது கணக்கில் ஃபஸ்ட்டு 2 சம் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கனாக்கா, உனது முதல் அல்லது 2ஆம் பருவத் தேர்வு நம்மளுடைய ஃபஸ்ட் டேர்மு செகண்ட் டேர்முடைய மார்க்கை வந்து இதில் ஃப்ளோ சார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட்டில் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, இந்த ப்ளூ கலரில் உள்ளதில் எப்போதுமே ஆரம்பம் அல்லது தொடக்கம் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருந்ததுனாக்கா தொடக்கம்னு எழுதிக்கலாம். நீங்கள் சாதாரணமாக நோட்டில் வந்து இந்த ப்ளூ கலரு, இந்த க்ரீன் கலரு இதெல்லாம் நீங்கள் கலர் சூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஷேப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாக்ஸை செலக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு உருளி மாதிரி ஒரு ஷேப் இருந்ததுன்னா அது ஆரம்பம்னு எழுதிக்கலாம். ஆரம்பம் அல்லது தொடக்கம்னு எழுதிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 5 மார்க்கையும் கூட்டி 5ஆல் வகுத்துரும். 5 மார்க்கையும் கூட்டி 5ஆல் வகுத்துக்கிட்டா இங்கே வந்து சராசரி டைப் ஆகிடும். சராசரி அப்போ பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக தமிழில் வந்து அச்சிடுன்னு போட்டு நம்ம சராசரி போடலாம். லாஸ்ட்டாக வந்து முடிவு அல்லது இறுதின்னு இந்த பாக்ஸை போட்டு முடிச்சிடலாம். அடுத்தது கணக்கு பாருங்கள். 6.2 மேலும் உனது சராசரி மதிப்பெண் இப்போ 100 மதிப்பெண்களுக்கு 75க்கு மேல் இருந்தால், அப்போது 75க்கு மேல் இருந்தால் அப்படின்னாக்கா இந்த பாக்ஸில் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, அதாவது இது ப்ராசஸிங் பாக்ஸ் இல்லையா, அதனால் இதுக்கு வந்து சராசரி 75க்கு மேலே இருந்ததுன்னா, சராசரி 75க்கு மேலே இருக்கணும். 75க்கு மேலே இருந்ததுன்னா மிக நன்று. இந்த பாக்ஸில் என்ன பண்ணோம், மிக நன்று ஒரு இணைகரம் மாதிரி இருக்கிறதுல அப்புறம் என்னது அச்சிடு மிக நன்று. 75க்கு மேலே இருந்ததுன்னா இந்த பக்கம் ஆம் எனில், இந்த அம்புக்குறி வருது இல்லையா, இந்த அம்புக்குறியில் ஆம் போடணும். அப்படி இல்லை 75க்கு கம்மியாக தான் வருது அப்படின்னா, இல்லை அப்படின்னா இதில் என்னது மேலும் முயற்சி செய்க இது இருக்கு இல்லையா, இந்த மேலும் முயற்சி செய்க இங்கே எழுதணும். மேலும் முயற்சி செய்க அப்படின்னு எழுதி இங்கே என்ன செய்யணும், முடிவு போட்டணும். முடிவு அல்லது என்னது இறுதி அப்படின்னு போடலாம். இதை நம்ம என்ன செய்யணுங்க, ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட்டில் அந்த முடிவை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே போட்டுட்டு அதனுடைய கண்டினியூவேஷனை நம்ம இங்கே கொண்டு வரணும். அப்போ சராசரி போட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், தொடக்கம் அல்லது ஆரம்பம் போட்டுக்கணும். உள்ளீடு பாக்ஸில் வந்து தமிழ் அந்த 5 சப்ஜெக்ட் மார்க்கையும் நம்ம ஆட் பண்ணி அதை 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது அச்சிடு சராசரி. அதுக்கு அடுத்தது இந்த ப்ராசஸிங் பாக்ஸில் வந்து சராசரி 75க்கு மேலே அப்படி இருந்ததுன்னா ஆம் எனில் என்ன செய்யணும், மிக நன்று. இல்லை எனில் மேலும் முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு. இதை ரெண்டையும் அப்படியே என்ன செய்யணும், கம்பைன் பண்ணி இது ஒரு பாக்ஸாக போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள். 7வது கணக்கு. ஒரு வியாபாரி ஒருவர் தன் வாங்கிய பொருளை நிர்ணய விலையும் விற்ற விலை, அதாவது என்ன செய்யணுனாக்கா, வாங்கிய விலை கம்மியாக இருக்கணும். வாங்கிய விலை கம்மியாக இருந்ததுன்னா தான் வாங்கிய விலை கம்மியாக இருக்கணும். இந்த 7th சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா என்னது, ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிபி என்பது காஸ்ட் ப்ரைஸ்னால் என்னது, அதாவது வாங்கிய விலைக்கு நம்ம என்ன போடுவோம், வாவின்னு போடுவோம். அல்லது சிபி செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலைக்கு சிம்பிளாக என்ன செய்வோம்னாக்கா எஸ்பின்னு போடுவோம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு தொடக்கம் போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது உள்ளீடு செஞ்சுக்கிறோம். என்னது சிபி எஸ்பியை நம்ம வந்து போட்டுக்கிறோம். அதாவது வாங்கிய விலை எவ்வளோ, விற்ற விலை எவ்வளோன்னு போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த தொகை. இங்கே பாருங்கள், சிபி இஸ் கிரேட்டர் தென் எஸ்பி. அதாவது நிறைய விலை, இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்றா நஷ்டமாயிடும். அப்போ இங்கே வந்து ஆம் வரணும். இங்கே வந்து ஆம் எனில், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா நஷ்டம். இங்கே வந்து இல்லை தான் வரணும். உங்களுக்கு ஆன்சரில் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து இப்படி போட்டுக்கோங்க, இல்லைன்னு வரணும். இப்போ அதாவது நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாங்கிய தொகை 100 ரூபா இருக்குது, விற்ற விலை வந்து 80 ரூபான்னா நஷ்டம் தானே வரும். அப்போ 100 மைனஸ் 80னா 20 ரூபா நஷ்டம். அப்போ இங்கே போகணும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதாவது 80 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் 100 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா 20 ரூபா லாபமாக வரும். அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து இல்லைன்னா நம்மளுக்கு, அதாவது இது ஃபஸ்ட்டு முன்னாடி இங்கே வரணும், வந்ததுன்னா உங்களுக்கு லாபம் வரும். அப்போது முடிவு இந்த ஃப்ளோ சார்ட்டு மிக அருமையாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தொடக்கம், உள்ளீடு, அப்புறம் ப்ராசஸிங் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்னது
லாபமாக நஷ்டமானு சொல்லணும். அதுக்கு அடுத்தது முடிவு. இதுதான் வந்து ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.